வந்து தண்ணி எடுக்க போகிறாங்க. அப்போ நிவின் வந்து இந்த மாதிரி கடினமான வேலைலாம் செய்யக்கூடாது காவேரி, உன்னை பார்த்துக்க தான் யாரும் இல்லை, ஆனால் வந்து கங்காக்காவை எல்லாரும் கவனிச்சுக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. அதை கேட்டு வந்து காவேரி வந்து என் குழந்தை எப்போவுமே ஸ்ட்ராங்கு, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நிவின், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது காவேரி, அதுக்காக நீ வெயிட்டை தூக்கிறதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன், நான் தான் தூக்கிட்டு வரேன், நான் சொன்னால் கேளுங்க அப்படின்னோடனே அதெல்லாம் தெரியாது காவேரி, நான் தான் தூக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணி தூக்கிட்டு வராரு. இதை பார்த்து வந்து யமுனா வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. பார்த்து பார்த்து அவங்க 2 பேரும் ரொம்ப தப்பாக நினைக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரிக்கு வந்து வந்து அந்தளவு வந்து முக்கியத்துவம் கொடுக்காம கங்காவுக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்கள தான் எல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. காவேரி இதை பார்த்து காவேரி வந்து ஏன் விஷயமும் தெரிஞ்சால் இவங்க எல்லாரும் என்னை பார்த்துப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஏங்குறாங்க. அடுத்து வந்து கங்காவுக்கு வாங்கி வந்து குங்குமப்பூவை காவேரி எடுத்து சாப்பிட்றாங்க பல்ல போட்டு. அதை பார்த்துட்டு வந்து கங்காவோட மாமியார் வந்து உனக்கு ஆசையாக இருக்கா, முதல்ல புருஷன் கூட வாழப்பாரு அப்படின்றாங்க. நான் அதை கேட்டுட்டு காவேரி மனசு வருத்தப்படுறாங்க. சரி வந்து அவங்க குழந்தைகிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. உன்னோட அப்பா வந்து உன்னை நல்லா பார்த்துப்பாரு, நீ நான் அப்பா 3 பேருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ஒரே வீட்டில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி நினப்பாகவே இருக்குது, அவருக்கால வண்டியை ஓட்ட முடியல. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, காவேரி நினப்பாகவே இருக்கே, அவளை வந்து விட்டுட்டு வந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து இங்கே வந்து மாமி வந்து கால் பண்ணுறாங்க. என்னப்பா விஜய் இப்படி பண்ணிட்ட, என்ன மாமி நான் என்ன பண்ணேன் அப்படின்றாங்க. ஃபேன் வந்து ஓடிட்டே இருக்குது ஒரு ரூமில், அப்படியே விட்டுட்டு போயிட்டியப்பா அப்படின்னோடனே, ஐயோ மாமி சாரி மாமி, சரி சரி நீங்களே வந்து ஆஃப் பண்ணிடுறீங்களா, நானும் ஆமாம் மாமி சாவி எடுத்துகிட்டு போய் நீங்களே ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்னொரு விஷயம் மாமி, சரி பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் எப்படி மாமி இருக்காங்க, அவங்க என்னப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்னு ஒன்று சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. அப்படியே மாமின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு விஜய் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. காவேரி நம்மக்கிட்ட சொன்னாலே இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட பேசணும் தனியாக அப்படி சொன்னாலே 2 வாட்டி மிஸ் ஆகிடுச்சு. காவேரி என்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல நினச்சிருக்கா, நானும் காவேரி அப்படி சொல்லிட்டு அவங்க ரொமான்டிக்காக இருந்த விஷயங்கள்லாம் நினச்சி பார்க்குறாரு. அப்போது எனக்கு ஒரு வாரிசு வரப்போதா, நான் அப்பாவாக போகிறேன்னா, ஐயோ காவேரி என்னை வந்து இவ்வளோ சந்தோஷப்படுத்திட்டேடி, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, ஆனால் ஒன்று விஷயம் காவேரி, கண்டிப்பாக ஒன்று நான் சந்தோஷப்படுத்துவேன்டி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. காவேரி போய் நேராக கட்டி பிடிச்சி, எனக்கு நீ கர்ப்பமாக இருக்கிறது தெரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கணும், அவளை வந்து அவ்வளோ சந்தோஷமாக வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பற்றி யோசிச்சுட்டே வந்து சந்தோஷமாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு நம்ம விஜய். அடுத்து விஜய் என்ன பண்ணுறாரு, அவங்க மாமா வந்து பார்க்குறாரு வெண்ணிலாவோட மாமாவை. வெண்ணிலாவோட மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, என் ஒய்ஃபை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அவள் வந்து வீட்டுக்கு வரணும்னா இங்கே வந்து வெண்ணிலா இருக்கக்கூடாது, தயவு செய்து வெண்ணிலா வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து அவங்க மாமா கிட்ட சொல்கிறாங்க. வெண்ணிலாவோட மாமா கிட்ட, எப்படிங்க எனக்கும் வந்து நிறைய பிரச்சனை இருக்குல்ல, நான் எப்படி இங்கே கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் உங்களுக்கு தேவையான காசை நான் நிறைய கொடுத்துட்றேன், எவ்வளோ லட்சம் கேட்டாலும் நான் கொடுத்துட்றேன், தயவு செய்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ் சார் அப்படின்னோடனே, சரிங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. இது வந்து விஜய் வந்து யோசிக்கிறாரு, முதல்ல வந்து பெல்லா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா கண்டிப்பாக காவேரியை போயிட்டு நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம், என் குழந்தை காவேரி நான் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், இந்த விஷயத்தை தாத்தா பாட்டி கேள்விப்பட்டு இவ்வளோ சந்தோஷமாக அடைப்பாங்க, முதல்ல காவேரி கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதன்படி இங்கே வந்து வீட்டுக்கு வந்துட்டு வெண்ணிலா கிட்ட வந்து இந்த மாதிரி உங்கள் மாமா கூட போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு வெண்ணிலா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. நான் போக முடியாது, இது ஏன் வீடு, நான் வந்து விஜய் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க. எல்லாருமே அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புமா, விஜய்க்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவன் குடும்பத்தோடு இருக்கான், எதுக்காக தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க, ஒன்றால் காவேரி இங்கே வரமாட்டேங்கிறா, நீ இங்கேருந்து போனால் தான் காவேரி வருவான்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டு வெண்பில்லா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே பாருமா இதெல்லாம் எதுக்குமா பிரச்சனை, வந்துருமா சொன்னால் கேளு, இல்லை நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுமா, உயிரோட உங்கள் அப்பா அம்மா இருந்தால் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்கம்மா, அதனால் அவங்களுக்கு வந்து இந்த மான மரியாதைலாம் போயிடுமா, இந்த மழை பண்ணினா அவங்க வந்து மரியாதை நீ காப்பாற்றணும் வந்து தான் தீரணும்னு வேறு வழி இல்லாமல் வெளியிலாவும் அவங்க மாமா கூட கிளம்புறாங்க. இதனால் எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க.